அனைவருக்குமே வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மகாமுஞ்ச் அப்படின்ற மாவட்டத்தில் கிஷன்பூர் அப்படின்ற ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏஎன்எம் அப்படின்ற ஒரு ஜாப் யோக்மாயா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு கிடச்சிருந்திருக்கு. இதனால் தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு ராய்ப்பூர் அப்படின்ற நகரில் இருந்து கிஷன்பூர் அப்படின்ற கிராமத்துக்கு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட குவார்டர்ஸில் வந்து தங்கி இருந்திருக்காங்க. அன்றைய நாள் அந்த குவார்டர்ஸுக்கு இந்த மாயா அவருடைய கணவர் மற்றும் அவங்களுடைய 2 ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான் அந்த வீட்டுக்கு வந்து குடியேறி இருந்திருக்காங்க. எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. எப்போதுமே காலை 9 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு எல்லாருமே வெளியில் போயிடுவாங்க. கணவரும் ராய்ப்பூரில் வேலை பார்க்கறதுனால அவரும் காலை 8 மணி வாகலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவார். 2 குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. அதன் பிறகு இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி போகும்போது வீட்டோடைய டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு போவாங்க. மெயின் கேட் மட்டும் பூட்டப்படாமலே இருக்கும். ஏன்னா தியாகி ராணா அப்படின்ற ஒரு தூய்மை பணியாளர் பெண் அந்த கேட்டை திறந்துட்டு வீட்டுக்கு வெளியில் சுத்தம் செய்வது வழக்கம். அப்படி தான் சரியா ஜூன் 1, 2018 வாக்கில் எப்போதும் போல காலை 10 மணி வாக்கில் தியாகி ராணா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டோடைய மெயின் கேட் பூட்டி இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. என்னடா அது எப்போதுமே பூட்ட மாட்டாங்களே, இன்றைக்கி என்ன பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை பயன்படுத்தி அந்த கேட்டை திறந்திருக்காங்க. அதன் பிறகு வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டு டோர் மட்டும் லேசாக திறந்தபடி இருந்திருக்கு. தொடர்ந்து காலிங் பெல் அடித்து பார்க்குறாங்க. அந்த மாயா அப்படின்ற பெண்ணை கூப்பிட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்குது. இதனால் பதறி போன அந்த பெண்மணி உடனடியாக அந்த வீட்டோடைய டோரை மெல்லமாக திறந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பயங்கரமான ஒரு இரத்த வாடை அவங்களுக்கு அடிச்சிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த 2 கதவுகளையும் திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே தலையில் பயங்கரமான ஒரு காயத்தோட ரொம்பவும் கொடூரமான முறையில் அந்த இடத்துல இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன அந்த பணிப்பெண் அங்கிருந்து கத்துறாங்க. இதனால் அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவர்களும் ரொம்பவே அதிர்ந்து போகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டில் இறந்து கிடந்த 2 குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 10 வயது கூட நிரம்பவே இல்லை. உடனடியாக போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. லோக்கல் போலீஸ் அதிகாரிகளும் வந்து பார்த்ததுக்கு பிறகு என்ன இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இறந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்ததும் உடனடியாக தங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கும் தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்பவ இடத்தை நேரில் வந்து ஆய்வு பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு மாயாவுடைய வீட்டில் என்ன தான் நடந்துச்சு, எதனால் மாயாவுடைய கணவர், மாயாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படணும், அப்படி இந்த குடும்பத்தார்கள் என்ன தான் பண்ணாங்க? 2018 சத்தீஸ்கர் மாநிலத்தை உலுக்கிய ஒரு மர்மமான திகிலான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான சம்பவமும் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே வரீங்க. வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் ரொம்பவே ஒரு அதிர்வேலையை ஏற்படுத்தினதுனால பொதுமக்கள் எல்லாருமே அந்த வீட்டு முன்னாடி தான் வந்து கூட்டமாக நின்று இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வர வச்சு கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணி இருந்திருக்காங்க. முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணும்போது முதல் நாள் இரவு நல்ல சூறாவளி காற்று வீசினதுனால பவர் எதுவுமே இல்லை சார். அதே சமயம் இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நிறைய பெண்கள் டெலிவரிக்காக வருவாங்க, அவங்க கத்துற சத்தம் கூட எங்களுக்கு கேட்கும். அதே போல தான் இரவு நேரத்துலையும் இந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ஏதோ டெலிவரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினச்சி விட்டுட்டோம். ஆனால் மறுநாள் காலையில் மாயாவுடைய வீட்டை பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த குரல் மாயாவுடைய குரல் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சில பேர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் சில பேரை விசாரித்ததில் இந்த மாயாவுடைய மாமனாரான பாபுலால் அப்படின்றவர் சரியா மே 30, 2018 அன்னைக்கு ஈவினிங் 6 மணி வாக்கில் வந்ததாகவும் அதன் பிறகு 9 மணி வாக்கில் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுக்குறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த பாபுலால் அப்படின்றவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது தனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு.
இறந்து போன இந்த மாயாவுடைய கணவர் பெயர் சேத்தன். இந்த சேத்தன் அப்படின்றவர் அந்த மாநிலத்துடைய தலைநகரமான ராய்ப்பூரில் ஓம் அப்படின்ற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிஆர்ஓவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் இவங்களுடைய மனைவிக்கு கிஷன்பூரில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை கிடைச்சதுனால இந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே இந்த குவார்ட்டர்ஸ்லேயே வந்து தங்கி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த தம்பதியினருக்கு 2008 திருமணமாயிருந்திருக்கு. அதன் பிறகு தன்மை அப்படின்ற ஒரு மகனும் குணால் அப்படின்ற ஒரு மகனும் பிறந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த 2 பேரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு சக ஊழியர்கள் கிட்ட இவர்களுக்கு யாராவது எதிரிகள் இந்த இடத்துல இருக்காங்களா, வேறு யாராவது ரீசெண்டாக சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆங்கிளில் விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணும்போதும் 2 பேருக்குள்ளேயும் எந்தவித சண்டை சச்சரவுகள்லாம் கிடையாது. இந்த குடும்பத்தார்கள் சந்தோஷமாக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்படி என்னதான் பல்வேறு ஆங்கிளில் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய மூளையை பிச்சுக்கிற அளவுக்கு விசாரணை பண்ணாலும் எந்த ஒரு லீடுமே இந்த வழக்கில் கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணதில் அந்த வீட்டோடைய கபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திறந்தபடி இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இரும்பு ராடு ஒன்று இருக்குது. அந்த பீரோவில் இருந்த பொருட்கள் எல்லாமே கலைந்த நிலையில் இருக்குது. இதனால் இந்த வீட்டில் கொள்ளையடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் திருடன் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவர்களை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இதனால் சுற்று வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் யார் யார் இதுக்கு முன்னாடி திருடி இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே கஸ்டடியில் எடுத்து போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சிருந்திருக்காங்க. அவர்கள்கிட்ட இருந்தும் எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. இதனால் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற மொபைல் டவரில் இருந்து யாராருக்கெல்லாம் சிக்னல் போயிருக்கு, யாரெல்லாம் அந்த இரவு நேரத்தில் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அந்த செல்ஃபோன் டவரை செக் பண்ணி பார்த்ததில் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இரவு நேரத்தில் 1200 பேருக்கு அந்த டவரில் இருந்து சிக்னல் போயிருந்திருக்கு. அதில் யார் நம்பர் புதுசாக அந்த டவருக்குள்ளே வந்திருக்கு, எத்தனை நாளாக வந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்த்ததில் ஒருத்தனுடைய நம்பர் மட்டும் சரியாக 2:30 மணி ஆகலை, அதுவும் இரவு நேரத்தில் மட்டும் சம்பவம் நடக்க போகிற 2 நாட்களாகவே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது தெரிய வருது. இதனால் அந்த மொபைல் நம்பர் யார் அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததுல அவனுடைய பெயர் தர்மேந்திரா அப்படின்னும் தெரிய வருது. அதே சமயம் அவனுடைய சொந்த ஊர் ராய்ப்பூர் அப்படின்னும் அவன் ஒரு பிளம்பராக இருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ எதனால் கிஷன்பூருக்கு அன்றைய நாள் இரவு போன, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வராமல் இருந்திருக்கு. இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தெல்லாம் காட்டி விசாரணை பண்ணும்போது நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். அன்னைக்கு அவன் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்னென்ன சொன்னான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இறந்து போன மாயா தன்னுடைய கணவர் மற்றும் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு இந்த கிஷன்பூர் கிராமத்துக்கு வந்து இருந்திருக்காங்க. இந்த கிஷன்பூர் கிராமத்துக்கு வருவதற்கு முன்னாடி ராய்ப்பூரில் தான் இவங்க தங்கியிருந்திருக்காங்க. அப்படி தங்கியிருந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த தர்மேந்திரா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். மாயாவுடைய கணவரான சேத்தனும் அந்த ஏரியாவில் 3-4 வருடங்களாக இருந்ததுனால இவனையும் நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால் இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பழக்கமும் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் கிஷன்பூருக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் வந்து இவங்க தங்கியிருந்த பொழுது அவங்களுடைய வீட்டில் இருக்கிற சில பைப்பு எல்லாமே ரிப்பேர் ஆகியிருந்திருக்கு. இதனால் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தர்மேந்திராவை கால் பண்ணி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தர்மேந்திரா அந்த வீட்டுக்கு வந்து, அதாவது கிஷன்பூர் கிராமத்துக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு அவருக்கு உண்டான சம்பளத்தை அவர் கேட்கும்போது, நான் அப்புறம் தரேன், நீ நாளை காலையில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி மாயாவுடைய கணவரான சேத்தன் சொல்லி இருந்திருக்காரு. தர்மேந்திராவும் அவங்க கிட்ட சில்லறை இல்லை போல அப்படின்னு நினச்சி மறுநாள் காலையிலையும் வந்து பார்த்துருந்துருக்காரு. அப்பவும் சேத்தன் சரிவர பணம் கொடுக்காமலே இருந்திருக்கான். இதனால் வீட்டில் என்னுடைய மனைவி இல்லை, நீ ஈவினிங் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதையும் பொறுத்து கொண்டு இந்த தர்மேந்திரா ஈவினிங் போய் பார்க்கும்போதும் கூட இவன் பணம் தராமலே இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதனால் வேறு வழி இல்லாமல் மறுநாளும் இந்த தர்மேந்திரா வீட்டுக்கு போகும்போது, நீ கொஞ்ச நேரம் தானே வேலை பார்த்த, சாதாரண ஒரு டேப்பு தானே தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதை தானே நீ ரிப்பேர் பண்ண, அதுக்கு 50 ரூபா தான் கொடுக்க முடியும், 150 ரூபாங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருந்திருக்காரு. இந்த சமயத்தில் சேத்தனுடைய மனைவியான மாயாவும் அவங்க கூட சேர்ந்து பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் தர்மேந்திராவுக்கு பயங்கர ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த தம்பதியினர் தர்மேந்திராவுக்கு 150 ரூபா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 50 ரூபா
ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருந்துருக்காங்க. இதனால் பயங்கரமான ஒரு ஆத்திரம் அவனுக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருக்கு. அன்றைக்கி நடந்த வாக்குவாதத்தில் சில வார்த்தைகள்லாம் அந்த தம்பதியினர்கிட்ட இருந்து வந்ததுனால இவனுடைய மனதுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதற்கு பதிலாக அவங்கள ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ளே தோடி இருந்திருக்கு. அப்போ தான் ராய்ப்பூரில் இவங்க தங்கியிருந்த சமயத்தில் மாயா நிறைய நகைகள்லாம் போட்டிருப்பாங்க. அப்போது இப்பயும் அவங்கக்கிட்ட அந்த நகைகள்லாம் இருக்கும், அதை நாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் இந்த தம்பதியினர் எந்தெந்த நேரத்துக்கு வெளியில் போகிறாங்க, எந்தெந்த நேரத்துக்கு வராங்க, இரவு நேரத்தில் எங்கே தூங்குறாங்க, அவங்களுடைய பீரோல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மறைவாக நின்று நோட்டமிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு தான் சரியாக ஜூன் 1, 2018 வாகில் அந்த வீட்டுக்கு நள்ளிரவு வாகில் பேக்டோர் வழியாக நுழைந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து அந்த பீரோல் இருக்கிற ரூமுக்குள்ளேயும் போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் அனைவருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவனும் அந்த பீரோவில் மெல்லமாக திறந்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த சமயம் சேத்தன் கண்ணு முழிச்சிருந்திருக்காரு. இதனால் பதறி போன இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏற்கனவே இவன் கையில் ஒரு இரும்பு ராடு வச்சிருந்ததுனால சேத்தனுடைய தலையில் பயங்கரமாக அடித்து அவனை தரன்னு வெளியில் இழுத்துட்டு வந்து ஒரு ரூமில் போட்டிருந்திருக்கான். இந்த சத்தங்கள்லாம் கேட்டதுமே இன்னொரு ரூமில் தூங்கி கொண்டு இருந்த மாயா உடனடியாக எழுந்து வந்திருக்காங்க. அப்போ இவனை அடையாளம் கண்டதுமே கத்தி இருந்திருக்காங்க. அப்போ பயங்கரமாக அவன் கையில் இருக்கிற இரும்பு ராடை எடுத்து அவங்களுடைய தலையில் கொடூரமான முறையில் தாக்கி இருந்திருக்கான். இறுதியாக ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பித்து மாயா சம்பவ இடத்திலே கொஞ்ச நேரத்திலே உயிரை விட்டுருந்துருக்காங்க. அதன் பிறகு இந்த மாயாவுடைய குழந்தைகள் 2 பேரும் ஒரு ரூமில் தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அவர்களை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் உடச்சி அதில் இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே இவன் திருடி இருந்திருக்கான். அதன் பிறகு வீட்டை விட்டு வெளியில் போகிற சமயத்தில் எங்கே ஒருவேளை எழுந்து இந்த குழந்தைகள் நம்மளை காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எழுந்ததுனால தூங்கிட்டு இருக்கிற குழந்தைகளையும் விட்டு வைக்காமல் அவர்களையும் கண்ணா பின்னான்னு தலையிலேயே அடித்து இந்த தர்மேந்திரா துடிக்க துடிக்க கொலை பண்ணிடுறான். இது எல்லாமே போலீஸ் அதிகாரிகள் அவன்கிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு அந்த கிரைம் சீன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் சொன்ன மாதிரியான தடயங்கள் எல்லாமே அப்படியே இருந்திருக்கு. ஆனால் இந்த சேத்தனுடைய அப்பாவான பாபுலாலுக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம் உறுத்தலாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இதை இவனால் மட்டும் தனியாக பண்ணியிருக்க முடியாது, இவனுடைய கேங்கில் இருக்கிற சில பேரும் இதில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்ததுனால போலீஸ் அதிகாரிகள் மறுபடியும் அவன்கிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் அன்றைய நாள் அந்த சம்பவத்துக்கு இவனுக்கு உதவியா கிட்டத்தட்ட 4 பேர் கிட்ட போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து அவனுக்கு உதவி பண்ண நண்பர்களான எல் யாதவ், கௌரி சங்கர், சுரேஷ், கேஸ்வத் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் தர்மேந்திராவை சேர்த்து 5 பேரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வழக்கு தற்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். 150 ரூபா அப்படிங்கிறது தர்மேந்திராவுக்கு பெரிய காசு தான். என்னதான் அவன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து வேலை பார்த்துருந்தாலும் அவன் ஒரு வேலைக்காக வரனா அவன் ட்ராவல் பண்ணி வர நேரம், அவனுக்கான பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மாயாவுடைய குடும்பத்தார்கள் அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கொடுக்காமல் இழுத்தடிச்சதுனால அவனுடைய கோபமும் அவனுடைய ஈகோவும் எந்த அளவுக்கு அவனுடைய மனநிலையை மாற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல சந்திக்க நேரிடலாம். அதனால் நீங்கள் முன்கூட்டியே விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. முடிஞ்சளவுக்கு வறுமை நிலையில் இருந்து வேலை பார்ப்பவர்கள் கேட்குற பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் தர்மேந்திராவுக்கு இவர்கள் கோபத்தை மூட்டியிருந்தாலும் கூட கொலை எதுக்குமே தீர்வாகாது. அதனால் கண்டிப்பாக தர்மேந்திரா பண்ணதும் மிகப்பெரிய குற்றம் தான் நான் சொல்லுவேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த சம்பவத்தில் யார் மேலே அதிக தப்பு இருக்குது, யார் இதற்கு முதல் காரணம் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.